அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா கோபியோட உடல்நலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோபிக்கு கால் பண்றாங்க. கோபி ரொம்ப டயர்டா படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா போனை அட்டன் பண்ணாம விட்டுறாங்க. திரும்ப திரும்ப நம்ம ராதிகா 2-3 டைம் கால் பண்ணாலும் ஈஸ்வரி ஃபோன் எடுக்கிறதுல. சரி கோபி என்ன ஆச்சு, ஏன் ஃபோன் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நேராக நம்ம ராதிகா கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெளியில் ஈஸ்வரி உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. சரி அவங்க கிட்ட நாம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து அதை தடுக்கிறாங்க. கோபிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சும்மா வந்து நீ அவனை தொந்தரவு பண்ணாத, நேற்று தானே சொல்லி அனுப்பினேன், எதுக்கு விடாமல் வந்து அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நேற்று நீ வந்து பேசிட்டு போனதுனால திரும்ப உனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து ரொம்ப பதட்டாயிராங்க. என்னது கோபிக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் ஆமாம் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் சொல்கிறாங்க. ஈஸ்வரி இவர்கிட்டலாம் எதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவை சைலண்ட் ஆக்குறாங்க. ஆனால் நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா கோபியோட ரூமுக்கு போகிறாங்க. கோபி என்னாச்சு கோபி, ஏன் திரும்பவும் நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொன்னாங்க, என்னாச்சு, எதை பற்றி யோசிக்கிறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதீங்க, இல்லை என்னோட வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கேட்குறாங்க. உடனே கோபி வந்து ராதிகா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே அங்கே வரலான்னு சொல்லி தான் கிளம்புனேன், ஆனால் கிளம்புற நேரத்தில் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, உடனே டாக்டரை வர வச்சு பார்த்துட்டாங்க, தேவையில்லாமல் எந்த ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஆனால் இதை கேட்டு ராதிகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்போ கோபி அங்கே வர்றது தான் அவருக்கு பிரச்சனை, ஒருவேளை சொன்ன மாதிரி நம்ம டைவர்ஸ் கொடுத்துட்டா கோபி சந்தோஷமாக இருப்பாரோ, இதே வீட்டில் அவங்க பசங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவும் என்னென்னவோ யோசிக்கிறாங்க. ஆனால் இதை எதையும் ஒரு பக்கம் வெளிக்காட்ட முடியாத, இன்னொரு பக்கம் பாக்கியாவோட சேர்ந்து வரலன்னு அவர் ஆசைப்படுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவையும் தப்பாக நினைக்கிறாங்க ராதிகா. ஆனால் பாக்கியா என்னவோ கோபி இந்த வீட்டை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே இதனால் மனஸ்தாபம் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியாவால் இப்போ அத்தையோட வார்த்தையை மீறி, அதாவது கோபியை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு திரும்ப சொல்ல முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்க. நம்ம வெளியே போக சொன்னதுனால தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.